அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 24 திங்கட்கிழமை 9/9/2024. நாளெல்லாம் திருநாளே 9/9/2024. இன்று திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி சஷ்டி மாலை 6:25 மணி வரை, பின்னர் சப்தமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை 3:48 மணி வரை, பின்னர் அனுஷம். யோகம் மரண யோகம் மாலை 3:48 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் காலை 9:23 மணி வரை மீனம் ராசிக்கு, பின்னர் மேஷம் ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் தைதுலம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி சுக்லபட்ச சஷ்டி. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம், வைத்ருதி ஸ்ரார்த்தம். நமது குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு தகவல் அப்படின்றது ஒரு அற்புதமான தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது, முருகன் கோவிலுக்கு சென்றால் நம்ம எந்த பொருளை எடுத்துகிட்டு போனால் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்றைக்குமே முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ மாலை. இது முருகனுக்கு ரொம்ப உகந்தது. அப்போ முருகன் கோவிலுக்கு நம்ம எப்போ சென்றாலும் இதை நம்ம வாங்கி கொண்டு வழிபாடு செய்து கொள்வது பல வகை நன்மை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது அபிஷேகத்துக்கு தேவையான சந்தனங்கள். இந்த சந்தனம் ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ இப்படி வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்குன்னு சொல்லி கொடுத்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆகையால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்றைய ராசி பலனுக்கு சென்று விடலாம். மேசராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆக்கம் தரும், உயர்வு தரும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இது எப்படி நமக்கு மனதிற்குள்ளார உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னா, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம உற்சாகத்தோடு எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை போராடி ஜெயிக்கக்கூடிய நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யாரிடம் எப்படி நம்ம பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாதுன்ற ஒரு அனுபவத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி நாம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்வீர்கள். குறிப்பாக பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருப்பவர்கள், கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. எதிர்காலத்தில் நாம் எப்படிலாம் இருக்க வேண்டும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இந்த தினங்கள் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதருடைய சந்திப்பு மனதிற்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்றது இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய நாட்கள் காத்து கொண்டு இருக்கிறது. கட்டிட தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு நுணுக்கத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போகிறது. பெண்களுக்கு இன்றைய நாள் சிறந்த தினமாக அமையப் போகிறது. ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சினால் தேவையில்லாத பல சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கும். பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருப்பவருடைய குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய நுணுக்கத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் அமையப் போகிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4ம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல கோணத்தில் பல சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கிறது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ நாட்கள் செஞ்சிருப்போம், அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்காது, கடமை செஞ்சிருப்பீங்க, அதுக்கு எதிர்பார்த்த பிரதிபலன் கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ செஞ்ச நன்மைகளுக்கு இன்னைக்கு நல்லதும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும், எதிர்கால திட்டங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய போகிறது. பல நட்புகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நட்புனால ஒரு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை தைரியங்கள் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. உடல் ஆரோக்கியங்கள் மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால பல வகையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் பெண்களுக்கும் உண்டு, பெண்கள்னால ஆண்களுக்கும் உண்டு அப்படின்றது இன்றைக்கு இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் குமியும் அப்படின்றதை இன்றைய தினத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களாலும் உறவினராலும் பல சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக பயணத்தில் மேற்கொள்ளும் போது நாவடக்கத்தை கவனித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. கோபப்பட்டு வார்த்தையினால பல உறவுகள் பிரிவினைகளும் பல உறவுகள் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைய நாள் இருக்கிறது. அதையும் மனதில் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்த விஷயத்தில் பல வெற்றிகள் குமித்த ஒரு அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இன்றைய தினத்தில் வரவுகள் பல மடங்கு பெறுவதற்கான முயற்சிகளும் அமோகமான ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தினால பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வதும் தூக்கத்தினால பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2ம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டத்தின் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இன்ப சுற்றுலா செல்வது போல மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு திடீர் மருத்துவமனை செலவுகள் நடக்கும்போது ஒரு பயம் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கும். சேமிப்பு எண்ணங்கள் அதிகரிக்கும். அதுக்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கும் அப்படின்றது இந்த நாட்கள் சிறந்த தினமாக இன்றைய அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய யுத்திகளை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்ல, தன்னுடைய அழகை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் தன்னுடைய ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போது புதிய வருமானத்துக்கான முயற்சியும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு யுக்திகளை கையாள்வீங்க அப்படின்றதும் பல அனுபவத்தை நீங்கள் வெற்றி கண்ட ஒரு அனுபவங்கள் இன்னைக்கு வெளிப்பாடாக இன்றைக்கு இருக்கும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். புதிய வருமானத்துக்கான முயற்சியை வெற்றி கொடுக்கும். பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பயணத்தினால ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருப்பெல்லாம் பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. யாரை பற்றி யார்கிட்டையும் குறை சொல்லாதீங்க. குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. அது பல வகையில் உங்களுக்கு சிக்கலை இன்னலை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணத்தை இன்றைய தினத்தில் பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை மறந்து அடுத்த நிகழ்வுக்கான முயற்சி எடுத்துக்கொள்வதுதான் உங்களோட மனசிற்கு தைரியத்தின் தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் அமைய போயிருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. பெரிய மனிதருடைய சந்திப்பும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பல மடங்கு வெற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக பக்திகளும் அதிகரிக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான தினமாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதேமாரி கலைத்தொழில் இருப்பவர்களுக்கும், சினிமா தொழில் இருப்பவர்களுக்கும், ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களும், ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இரட்டைப்பு லாபத்தை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நுணுக்கத்தையும் சூட்சமத்தை அறிந்து கொண்டு அமோகமான சிறந்த தினமாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றது இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாகவே சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவு பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அந்த உடல் உபாதைகள் இருந்தெல்லாம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உறவுனால நல்ல செய்திகள் நல்ல தகவல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெரியோர்களால் நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடக்கூடியதும் நல்ல புகழை தேடக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் அமைய இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். 7.5 சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் மனதிற்கு தைரியத்தின் தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற சிறந்த நாளாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஓரளவுக்கு மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இன்றைய தினத்தில் நாவடகத்தை கவனமாக கையாண்டு கொள்வதுதான் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவருடைய சேர்க்கை, அதாவது மாணவருடைய நட்போட்டத்தினுடைய சேர்க்கை தேவையில்லாத வீண்பலி அவச்சொல்லை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால மன உளைச்சல் அதிகமாக ஆண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மன சங்கடங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.